2 தம்பதிகள் இருவருக்குமே குழந்தை பிறக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜனவரி இரவு ஆராதனைக்கு அந்த பிள்ளைகள் துக்கத்தோட வேதனையோட வருகிறார்கள். இன்னொன்று சொந்தத்திலே திருமணம் செய்து கொண்டதுனால தேவ சயின்டிபிக்கல் ஃபீலிங் பிறக்கிற பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமான்ற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார் அந்த இரவுல என் மூலமாக தான். பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் என்று டாக்டர் சொன்னாலும் இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. உயிரை உண்டாக்குகிறவர், உயிரை கொடுக்கிறவர், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், மலட்டிய கூட மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியை மாற்றுகிற ஒரே தெய்வம் அவர்தான். அப்படி சொல்லி நான் சொன்னேன், யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு பிள்ளை பிறகுன்னு போய் ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகள் இரவு முழுக்க தேவனுடைய ஆராதனையில் அட்டென்ட் பண்ணிட்டு காலையில நேரம் பெங்களூர் சிவாஜி நகர்ல போயிட்டு பையனுக்கு ஒரு ட்ரெஸ், பெண் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. என்ன புத்திசாலிங்க பாருங்க. சில நாட்களுக்குள்ளாக, வாரங்களுக்குள்ளாக கண்ணீரோடு கூட அந்த பிள்ளை பாஸ்டம்மா கால் பண்ணுதா, ஆண்டி நான் கன்சீவ் ஆயிருக்கேன் ஆண்டி. அண்டர்ஸ்டாண்ட்? தேவனை விசுவாசிக்கும் போது என் தேவன் அவரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். சூழ்நிலை எதுவா இருந்தாலும், இது சாத்தியமே இல்லை என்று நிலை வந்தாலும், கர்த்தருடைய வாக்கு சொல்கிறது இதை நான் செய்வேன் என்று. நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அவர் செய்வார் என்று உறுதியாய் அவர் மேல விசுவாசம் வைத்து அந்த விசுவாசம் நிறைவேற நம்பிக்கையோட காத்திருக்கீங்க பாருங்க. அதுதான் ஃபெய்த்.